வணக்கம், நான் உங்கள் அகம் டிவியின் மகன் சிவா பேசுகிறேன். இன்றைக்கி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற வேர்ல்டு வைடு ஹிட்டான ஒரு சீரீஸ்க்கும் இந்தியாவுக்கும் உள்ள ஒற்றுமைகளை நம்ம பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் கேம் ஆஃப் த்ரோன்ஸுங்கிறது ஒரு ராஜா காலத்து கதை, அதனால் இந்தியாவில் ராஜா காலத்தில் நடக்கப்பட்ட சில ஈவெண்ட்ஸை வச்சு இது எழுதியிருக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. ஸோ ரீசெண்டாக நடந்த பாலிடிக்ஸ் ஒரு 60 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இருந்த பாலிடிக்ஸை பொறுத்து இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் நிறைய விஷயங்கள் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஏ சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர் அப்படிங்கிற ஒரு நாவல் சீரீஸில் இருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ். இதோட மொதல் புக்கு 1991 எழுத ஆரம்பித்து 1996 வெளியிட்டிருக்காங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் குறிப்பிடப்படக்கூடிய வெஸ்ட்ரோஸுங்கிற இடத்துக்கும் இந்தியாவுக்குமே நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. மொதல் விஷயம் என்னென்னா, இந்தியா வெஸ்ட்ரோஸ் இந்த ரெண்டுமே ஒரு பெனின்சுலர் கண்ட்ரி. அதாவது இந்த ரெண்டு நாட்டை சுற்றியும் 3 பக்கம் கடல் இருக்கும், ஒரு பக்கம் நிலம் இருக்கும். வெஸ்ட்ரோஸ் அண்ட் இந்தியா இந்த ரெண்டுத்துக்குமே நார்த் சைடில் லேண்ட் இருக்கும், மற்ற எல்லா சைட்லேயும் கடல் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நார்த் சைடில் ஹிமாலயன் மவுண்டெயின் ஒரு மிகப்பெரிய பேரியராக இருக்குது. ஹிமாலயன் மவுண்டெயின் ரேஞ்ச் ஃபுல்லாக பனியால் மூடி இருக்கிறதுனாலையும் அதோடைய உயரம் மற்றும் அது பரவி இருக்க இடத்தோட காரணத்தாலையும் வேறு யாரும் அதை ஈஸியாக கடந்து உள்ளே வந்துட முடியாது. அதே மாதிரி தான் வெஸ்ட்ரோஸ்லேயும் இருக்கக்கூடிய நார்த் சைடில் ஒரு பெரிய வால் வச்சுருக்காங்க. அந்த வாலை தாண்டி யாரும் வரவே முடியாது. அந்த வால் அந்த கதைப்படி இவங்க முன்னோர்கள் 8000 வருஷத்துக்கு முன்னாடி பாதுகாப்புக்காண்டி கட்டி வச்ச ஒரு அரண். கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு எப்படி ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த வெஸ்ட்ரோஸுக்கு அந்த செவரும் இருக்குது. வெஸ்ட்ரோஸையும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மாறுபட்டு இருக்கும். அது என்னென்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நார்த்தில் இருக்க டெல்லி தான் கேபிட்டலாக இருக்கும். ஆனால் வெஸ்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் சவுத்தில் இருக்க கிங்ஸ் லேண்டிங் தான் கேபிட்டலாக இருக்கும். இது மட்டும்தான் மெயினான டிஃப்ரென்ஸ். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீசன் 1 எடார்ட் ஸ்டார்க் அண்ட் ராபர்ட் பராத்தியன் 2 பேரும் ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ராபர்ட் பராத்தியன் வெஸ்ட்ரோஸுக்கே கிங்காக இருப்பார். 7 ராஜ்யத்துக்கும் அவர் தான் ஒரு மகாராஜாவாக இருப்பார். அவருடைய நண்பரான எடார்ட் ஸ்டார்க்கு அந்த அளவுக்கு தகுதி இருந்து கூட அதுக்கு ஆசைப்பட மாட்டார். ஸோ ராபர்ட் பராத்தியன் நிறைய வாட்டி அவர் கூட கிங்ஸ் லேண்டிங் வரணும்னு ஆல்ரெடி கூப்பிட்ருப்பாரு. ஆனால் எடார்ட் ஸ்டார்க் போயிருக்க மாட்டார். ஆனால் அந்த டைமில் கிங்ஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒருத்தர் மர்மமான முறையில் இறந்து போயிடுவார். ஸோ அந்த பொசிஷனுக்கு வேறு யாரையும் போட முடியாது, ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான் போட்டாகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீ தான் வரணும்னு சொல்லிட்டு ராபர்ட் பராத்தியன் எடார்ட் ஸ்டார்க்கை கூப்பிடுவார். அதே மாதிரி இந்தியாவில் 1950-60 காலகட்டங்களில் ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது காங்கிரஸோட மிகப்பெரிய ஒரு தலைவராக காமராஜர் இருந்தார். 2 பேருமே ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அப்புறமா ஜவஹர்லால் நேரு மறைவுக்கு பிறகு காமராஜர் தான் மொத்த காங்கிரஸையுமே ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்தார் சில வருஷங்களுக்கு. ஸோ இந்த விஷயம் பார்க்குறதுக்கு பெருசாக கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கூட கனெக்ட் ஆகின மாதிரி உங்களுக்கு தோணாது. ஆனால் சீசன் 1 கடைசியில் ராபர்ட் பராத்தியன் இறந்து போயிடுவார். இறந்து போன பிறகு அந்த பொறுப்பை எடார்ட் ஸ்டார்க்கு தான் எடுத்துக்கணும். அதாவது அவருடைய பையன் ஜாஃப்ரி வளர்கிற வரைக்கும் இவர் தான் மொத்த வெஸ்ட்ரோஸையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு உயிர் எடுத்துகிட்டு வச்சுருப்பார். ஆனால் சர்சி உடனே ஜாஃப்ரியை கிங்காக நியமிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு எடார்ட் ஸ்டார்க் ஒரு தேச துரோகின்னு சொல்லிட்டு அவரை ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ இதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காமராஜர் அவர்களும் இந்திரா காந்தி அவர்களுக்கும் நடுவில் இருந்த பிரச்சனையில் காங்கிரஸ் 2ஆக பிரிஞ்சிருச்சு. இந்திரா காந்தி பக்கம் ஒரு காங்கிரஸ், காமராஜர் பக்கம் இன்னொரு காங்கிரஸ்னு சொல்லிட்டு காங்கிரஸே 2ஆக பிரிஞ்சுது. ஜாஃப்ரி ரொம்ப கடுமையான திட்டங்களை விதிப்பான். அதே மாதிரி இங்கேயும் இந்திரா காந்தி 1975 எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஜாஃப்ரி எடார்ட் ஸ்டார்க்கு மன்னிப்பு வழங்குறேன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் அவரை மரண தண்டனை கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி எமர்ஜென்சி அறிவித்து கொஞ்ச நாள்லேயே காமராஜரும் இறந்துருவார். எடார்ட் ஸ்டார்க் இறந்த பிறகு அவரோட பையன் ராப் ஸ்டார்க் ஒரு பெரிய பழைய தடத்துக்கிட்டு நார்த்திலேருந்து கிங்ஸ் லேண்டிங்க்கு வருவான். நார்த்தை சேர்ந்த ரோஸ் போல்டன் அப்படிங்கிறவர் ராப் ஸ்டார்க்கை கொலை பண்ணிடுவார். பண்ண பிறகு எடார்ட் ஸ்டார்க் முதல்ல இருந்த பதவியான வார்டன் ஆஃப் நார்த் அப்படிங்கிற பதவியை அவர் எடுத்துக்குவார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷனில் டிஎம்கே ஜெயிச்சுது. ஸோ அதில் சீஃப் மினிஸ்டர் அண்ணாதுரை அவர்கள் இருந்தார். அவருக்கு கூட ரொம்ப முக்கியமான பொறுப்பில் கருணாநிதி அவர்களும் இருந்தாங்க. ரூஸ் போல்டன் வார்டன் ஆஃப் நார்த் அப்படிங்கிற பதவியை கொடுத்ததே கிங்ஸ் லேண்டிங்கில் உள்ள ஜாஃப்ரி தான். ஸோ ஜாஃப்ரியும் சர்சியும் சேர்ந்து தான் இவங்கள நார்த்தை ரூல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்து டிஎம்கே ஜெயித்த பிறகு டிஎம்கேக்கும்
இந்திரா காந்தி அவர்கள் தலைமையேற்று இருந்த காங்கிரஸுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. 2 கட்சியும் கூட்டணி வச்சாங்க. ஸோ இது வரைக்கும் சொன்ன கதையை வச்சு எடார்ட் ஸ்டார்க்குங்கிற ரோலுக்கு காமராஜரையும், ராப் பராத்தேன் அப்படிங்கிற கேரக்டருக்கு ஜவஹர்லால் நேருவையும், ஜாஃப்ரி கேரக்டருக்கு இந்திரா காந்தி அவர்களையும் வச்சு பார்த்தீங்கன்னா, ரோஸ் போல்டன் அப்படிங்கிற கேரக்டருக்கு நீங்கள் சிஎன் அண்ணாதுரை அவர்களை வச்சு பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் இதில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச். இந்த இடத்துல சிஎன் அண்ணாதுரை அவர்களுக்கு பதிலாக கருணாநிதி அவர்களை வச்சு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் சிங்க் ஆகும். ரோஸ் போல்டன் தன்னுடைய மகனை இழந்த பிறகு தன்னுடைய 2வது மனைவியின் மகனான ராம்சே ஸ்னோவை போல்டன் அப்படிங்கிற பேர் கொடுத்து அவரை வந்து வார்டன் ஆஃப் நார்த்தாக மாற்றுவார். அதே மாதிரி கருணாநிதிக்கு அப்புறமா டிஎம்கேவோட முழு பொறுப்பும் அதிகாரமும் அவருடைய 2வது மனைவியோட மகனான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே போச்சு. கிங்ஸ் லேண்டிங்கை சேர்ந்த லார்ட் பீட்டர் பெய்லிஷ் அப்படிங்கிறவர் தான் ராம்சேக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். ஸோ இந்த லார்ட் பெய்லிஷ்ங்கிறவர் இந்த கிங்ஸ் லேண்டிங்கில் இந்த ஜாஃப்ரியோடைய அரண்மனையில் இவர் ஒரு முக்கியமான மினிஸ்டராக இருந்தவர். மினிஸ்டர் ஆஃப் காயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மினிஸ்டராக இருந்தவர் தான் இவர். இவர் தான் சான்சா ஸ்டார்க்கை ராம்சே போல்டனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். அதே மாதிரி எமர்ஜென்சி டைமில் காங்கிரஸ் ரூலில் இருந்த இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக இருந்த ஃபக்ருதீன் அலி அகமத் அப்படிங்கிறவர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சார். கேம் ஆஃப் த்ரோன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சான்சா ஸ்டார்க்குக்கு சுத்தமாகவே அந்த ராம்சே போல்டனை பிடிக்கவே பிடிக்காது. முக்கியமான காரணம் அவங்க அப்பாவை கொன்னதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் அவரை நடத்துகிற விதம் வந்து சரியாக இருக்காது. அதே மாதிரி ஸ்டாலினோட மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் மிகவும் இறைவன் நம்பிக்கை கொண்டவங்களாக இருந்தாங்க. இந்து மதத்தில் மிகவும் ஆழ்ந்திருந்தவங்களாக இருந்தாங்க. ஆனால் அதே சமயம் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சி கொள்கைக்காக இறை நம்பிக்கையை வந்து எதிர்க்கிறவராக இருந்தார். என்ன மற்ற மதங்களை பாராட்டினா கூட இந்து மதத்தை முக்கியமாக எதிர்த்துட்டு இருந்தார். ஆனால் அவருடைய மனைவி துர்கா அவர்கள் அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக இருந்தாங்க. இதுவும் கிட்டத்தட்ட இந்த ராம்சே அண்ட் சான்சா இந்த 2 பேருக்கு இடையில் இருந்த ஒரு பொருத்தத்தை தான் இவங்களுக்கும் இருக்குது. அதே மாதிரி ராம்சேக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே பல பெண்களோட தொடர்பு இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு கல்யாணம் நடந்த காலகட்டங்கள்லேயும் ஸ்டாலின் அவர்கள் மேலே பல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு பல இடங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் வெறும் கோஇன்சிடென்ட்ஸ்னு தோணியிருக்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த புத்தகம் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்த பிறகு தான் எழுதப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல கேரக்டர்கள் இதில் இந்த இந்தியாவில் உள்ள பொலிட்டீஷியன்ஸ் கூட சிங்க் ஆகிற மாதிரி எடுத்திருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஈழத்தமிழர்கள் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் மகாபாரதம், ராமாயணம் போன்ற காவியங்கள், அப்புறமா முக்கியமாக வைகோ அவர்களுடைய கேரக்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் சிங்க் ஆகிருக்குது. அதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் தெளிவாக போடுறேன். இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இல்லை. இது ஜஸ்ட்டு அந்த சீரீஸ்க்கும் நம்ம இந்தியன் பாலிட்டிக்ஸுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸை எடுத்து சொல்கிறதுக்காக போடப்பட்ட வீடியோஸ் தான். இந்த வீடியோவோட அடுத்த பார்ட்டை பார்க்குறதுக்கும் இதே மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.